Hello, welcome friends. In video பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் பிளானட்ஸ் ஆஃப் த அஜய்வர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் நான் வந்து பிளானட்ஸ்ன்னு கூப்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா அஜய்வர்ஸ் அப்படின்னா யூனிவர்ஸ். ஸோ அந்த யூனிவர்ஸில் இருக்கிற பிளானட்ஸ் மாதிரி நீங்கள் எல்லாம் நான் இல்லை, பிளானட்ஸ் இல்லைன்னா யூனிவர்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் எடுத்து பேச போகிறேன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து கல்யாணம் ஆக வேண்டிய வயசு தான், 32 வயசாகுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எனக்கு இன்னும் நடக்கலை. அது ஏன்னா எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒழுங்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒழுங்கான வேலை அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஏஐ வேலை இல்லைன்னா சாஃப்ட்வேர் வேலை அந்த மாதிரி. அதனால் எனக்கு வராதுன்னு இல்லை, வரும். ஆனாலும் இப்போதைக்கு இசையை நோக்கி தான் எண்ணம்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு மியூசிக் ஆர் இசை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம். ஸோ அதனால் நான் ஒரு யூடியூபராக இப்போ நான் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப தேவை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட டாபிக் என்னென்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு வேணுங்கிறாங்க, அப்புறம் ஒரு சொந்த வீடு வேணுங்கிறாங்க, 1 லட்ச ரூபாய் சம்பளம். இப்போ 2 வருஷம் முன்னாடி தான் 1 லட்ச ரூபாய் சம்பளம்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து 2 லட்ச ரூபாய் சம்பளம் எதிர்பார்க்குறாங்க. நான் படித்தது பார்த்திங்கன்னா பிபிஏ, ஆனால் இப்போ ஏஐ கூட படிச்சுட்ருக்கேன். 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ள இன்னும் 2 வருஷம் ஆகிடுமே. எனக்கு 35 வயசு ஆகிடும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகிறதுக்கு. சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 32, இந்த வருஷம் ஏதாவது செட் ஆகி இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் ஆகிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச ஒன்று நான் வந்து பூர்த்தி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் என் வீடியோஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அப்புறம் என்கேஜ் பண்ணுங்கள். என் சேனல் கூடயே கனெக்டடாக இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு யூடியூபராக இருக்கிறது. நானே வீட்டில் நான் மட்டும் பாடிக்கிட்டு இல்லாமல் எல்லாருக்கும் என்னோடய மியூசிக்கை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என் பாட்டியும் 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் என்னோடய லைஃப் ஸ்டைலையும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஷாப் ஆன் கிரீம்ஸ் ரோடுன்னு ஒரு ஜூஸ் கடை இருக்குது. அங்கே போயிட்டு வந்து நான் வந்து ஒரு மில்க் ஷேக் குடித்தேன். அந்த மில்க் ஷேக் குடித்ததை நான் ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து வியூஸ் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி, நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எனக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்தாங்கன்னா யூடியூப்லேயே என்னுடைய லைஃப் வந்து செட் ஆகும். ஸோ என்னோடய ட்ரீம் வந்து யூடியூபர் ஆகணுங்கிறது என்னோடய ட்ரீம். அப்புறம் கல்யாணத்துக்கு அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் தானாகவே அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ கூடி சீக்கிரம் அதுக்கான வழிகளை தான் நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் கல்யாணம்னா அஜயும் வந்து ஒரு நல்லா செட்டில் ஆகிடுவான். அஜய்க்கு இன்னும் 2 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். அப்புறம்
அஜய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தா அப்புறம் வேற என்ன, லைஃப் செட்டில் தான். நான் தான் அஜய். அஜய்னு யாரும் நினச்சது. ஓகே, எப்பவுமே சேனலோட கனெக்டாக இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள், சொல்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வீடியோஸ் எல்லாம். ஸோ நல்லது. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி தமிழ் சாங்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரணும் கவர் மேக் பண்ணுறேன். கவர்னால் நிறைய வீடியோஸில் கவர்னு போட்டிருப்பேன். கவர்னா என்னென்னா அடுத்தவங்க பாடின பாட்டையோ இல்லை இசையமைச்ச பாட்டையோ நான் பாடினா அதுக்கு பேர் வந்து கவர்னு சொல்லுவாங்க. ஸோ கவர் சாங்னா அடுத்தவங்க பாடின பாட்டு இல்லை இசையமைச்ச பாட்டு நான் வந்து பாடினா அது கவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானே இசையமைச்ச பாட்டு ஒன்று இருக்குது, ஹே கேர்ள் ஜஸ்ட் லவ் மீ அஜய் குமார் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்கள். மோகன்குமார் சுகுணா அப்படிங்கிற ஒரு சேனலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சாங்கோட இன்னொரு வருஷன் கூட நான் சீக்கிரம் பண்ணலான்னு இருக்கேன், அதுவும் யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் நல்லபடியாக போகும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.